Hello subscribers, welcome to Ari Embroidery Upgrade யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள் ஷேப்பும் ஹார்ட்டின் ஷேப்பும் போட்டு பழக போகிறோம். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஸ்பாட்லேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். அதுவே நம்ம மற்ற ஷேப்ஸ் ட்ரையாங்கிள் இல்லை ஸ்கொயரு அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கார்னர்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போது ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, இதெல்லாம் நம்ம கார்னர்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். ஆனால் இதுவே சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலேருந்து வேணால் நம்ம ஆரம்பித்து முடிக்கலாம். அது வந்துட்டு பர்ஃபெக்டாக தான் அழகாக வரும். இப்போது நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் ஜஸ்ட்டு லாங்காக செயின் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைஞ்சிருக்க சர்க்கிளில் லாங்கான செயின்ஸ் லாங் செயின்ஸ் போடுறேன். இப்போது லாங்காக செயின் ஸ்டிச் போட்டதுனால இந்த சர்க்கிள் சீக்கிரமாகவே முடிஞ்சிடுது. லைக் பெரிய செயின் ஸ்டிச்சஸ் எப்பயுமே போடும்போது அந்த ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ கரெக்டாக பிளாக்கு அந்த டாட்லேயே வச்சு குத்தி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சர்க்கிள் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டு பாயிண்டில் குத்தி எடுத்துக்கிறேன். எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த சர்க்கிள் ஷேப்பில் தான் குத்தினேன். ஆனால் இது சர்க்கிள் மாதிரியே இல்லை. கரெக்டாக ஏன் லைனாக சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு ரீசன் நம்ம பெரிய செயின் ஸ்டிச் போட்டோம். செயின் ஸ்டிச் தான் போட்டோம், ஆனால் பெருசாக போட்டோம். இப்போ இது தூரத்துலேருந்து கொஞ்சம் பார்த்து பாருங்கள். இப்போ இது தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, கிட்ட பார்த்தாலும் சரி, இது சர்க்கிள் மாதிரியே தெரியல. இந்த சர்க்கிளோட ஃபீச்சர்ஸே வரல. ஆனால் நம்ம சர்க்கிள் ஷேப்பில் தான் செயின் ஸ்டிச் போட்டோம். இப்போது நான் இந்த செயின் ஸ்டிச்சை பிரிச்சுக்கிறேன். இப்போது சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு இந்த சர்க்கிளை இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அந்த சர்க்கிள் ஷேப்டு அழகாக தெளிவாக தெரியும். இப்போது அந்த கரெக்டாக அந்த பிளாக் கலர் லைன்லேயே குத்துறோம். ஆனால் பக்கத்தில் குத்துட்டே வரும். சர்க்கிள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த நீடில் அப்பப்போ டைரக்ஷன் திருப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போது இதில் இந்த பிளாக் கலர் மட்டும் தான் கிளியராக தெரியணும். நம்ம பிளாக் கலரில் ஸ்கெட்சில் லைன் போட்டிருக்கோம், அதுதான் கிளியராக தெரியுது பாப்லைன் கிளாத்துக்கு. ஸோ அதை மட்டும் நல்லா கவனித்து பார்த்து குத்திகிட்டே வரும். நீடிலோட டைரக்ஷனை திருப்பிட்டே வரும். இப்போது எந்த பாயிண்டில் செயின் ஸ்டிச் ஆரம்பித்தோமோ அதுக்கு முன்னாடியே நிறுத்தி நம்ம இந்த சர்க்கிளை முடிக்கிறோம். பட் ஸ்டார்டிங் செயின் இருந்ததில்ல, ஃபஸ்ட் செயின், அது மேலே ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. நம்ம ஓவர் ரைட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல தடிமனாக தெரியும். அதாவது இந்த சர்க்கிள் ஒரு இடத்துல குண்டாக தெரியும், ஒரு இடத்துல ஒல்லியாக தெரியும். அதனால் செயின் ஸ்டிச் மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் போடக்கூடாது. இப்போது நம்ம சர்க்கிள் பாருங்கள், கிட்ட பார்த்தாலும் ரவுண்டாக அழகாக தெரியுது, தூரத்துலேருந்து பார்த்தாலும் கரெக்டாக தெரியுது. 3 ஷேப்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த ஹார்ட்டின் நிறைய வளைவுகள் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டும் இருக்குது, கர்வ்ஸும் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்ததுன்றதுனால இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்டர்லேருந்து ஒன்று லெஃப்ட் பண்ணுவோம், இல்லை சென்டர்லேருந்து ரைட்டு பண்ணுவோம். அப்படி தான் பண்ணுவோம். லைக் அதாவது மேலே கீழே இருக்க அந்த 2 சென்டர் பாயிண்டில் ஏதோ ஒன்று எடுத்து ஆரம்பிப்போம். இப்போது நான் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த சென்டரில் அந்த சென்டர் பாயிண்ட்டு கீழே வச்சு அங்கேருந்தே குத்தி நம்ம ஜரி த்ரெட்டை எடுத்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் டெமோ காமிக்க போகிறேன். ஜரி த்ரெட் எடுத்துட்டேன். இப்போ நான் போகிற டைரக்ஷன் இது இந்த டைரக்ஷன். ஸோ இந்த இடத்துல இப்படி குத்தினா நல்ல ஷார்ப்னஸ் வரும். இப்போது அந்த சைட்லேருந்து குத்தி ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு சின்னதாக கர்வ்ஸ்க்கெலாம் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறோம். சின்ன செயின் போடணும். எதையுமே ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன செயினில் ஆரம்பிக்கணும்.
இப்போது இந்த சைடில் இந்த கர்வ்ஸ் வர இடத்துலலாம் வந்து சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த வளைவுகளெல்லாம் சின்ன சின்ன செயின் ஸ்டிச் போட்டால் தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஷேப் வந்துட்டு நல்ல டிசைனாக அழகாக வெல் டிஃபைன்டாக தெரியும். இப்போது நம்ம வந்துட்டு குத்திக்கிட்டே வரோம். அப்பப்போ பார்த்திங்கன்னா நீடில் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த நீடில் டைரக்ஷன் இப்போ இல்லை. நீங்கள் க்ளோஸாக கவனித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ கீழ்ப்பக்கமாக சவுத் சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது நம்மளோட நீடில். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. இப்போது நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வந்து கடைசியாக லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் வந்துட்டு அந்த வி ஷேப் பாயிண்ட்டு. அதனால் வந்துட்டு நீடில் வந்துட்டு அந்த பாயிண்டில் வச்சு நம்ம திருப்புவோம். லைக் வந்துட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த லாஸ்ட்டு பாயிண்ட் எண்டு பாயிண்ட்டுக்கிட்ட வச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் அந்த பாயிண்ட்லேயே வச்சுட்டேன். எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் நின்றுடுச்சு. நம்ம இப்போ அடுத்து வந்துட்டு டைரக்ஷனை திருப்ப போகிறோம். ஸோ நம்ம நீடிலையே திருப்ப போகிறோம். இப்போ இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டில் குத்திக்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நீடில் வெள்ளையில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இந்த சைட் டைரக்ஷனை நோக்கி தான் நம்மளுடைய ஸ்டிச்சஸ் போகுது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம இந்த சைடில் வந்துட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அப்போ தான் அந்த வி நல்லா ஷார்ப்பாக வரும். அதுக்காக நம்ம அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போது நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடிலோட டைரக்ஷனையே சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த வீல் அந்த சைட்லேருந்து வந்து இந்த சைட் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நீடில் டைரக்ஷனே சேஞ்ச் ஆகிடுச்சு. நீடிலோட பிடிச்சிருக்கிறதே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சைடு வந்துடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு ஊசியை குத்தி வெளியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சைஸ் தான் மேலே இருக்கணும். உள்ளே குத்து போது தான் அந்த டுலிப் ஜப்பான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். வெளியில் எடுக்கும்போது அந்த சைஸ் தான் மேலே இருக்கணும். நாம் கர்வ்ஸ்லலாம் அப்படியே சின்ன சின்னதாக போட்டுட்டு வரோம். ஏன்னா அந்த இடத்துல சின்ன சின்னதாக போட்டால் தான் வந்துட்டு அந்த கர்வ்ஸ் நல்லா அழகாக தெரியும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஊசியை வெளியில் எடுக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு சின்ன செயின் ஸ்டிச்சே போடணும். இப்போ இந்த கார்னர் கிட்ட வந்துட்டோம். வந்துட்டு இந்த இடத்துல குத்துறோம். குத்திட்டு அடுத்து வந்து கொஞ்சம் இப்படி வளைச்சி கொடுக்குறோம். இப்படி போகிறது பதிலாக இப்படி கொஞ்சம் வளைச்சி கொடுக்குறோம். கொடுத்து ஏன்னா அடுத்து வர ஸ்டிச்சஸ் இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருது, லைக் இந்த பக்கம் வருது. இது ரெண்டுத்துக்கும் சமமாக ஒரு இடத்துல குத்த போகிறோம். இப்போது இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பை இந்த இடத்துல வந்து என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ என் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் அண்ட் ஷேப் நல்லா வெல் டிஃபைன்டாக தெரியுது. அந்த கார்னர்ஸு, கர்வ்ஸு இது எல்லாமே நல்லா அழகாக தெரியுது. எல்லா ஷேப்ஸுமே பாருங்கள், தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, கிட்ட பார்த்தாலும் சரி கரெக்டாக தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.